இன்று ஜெபமாலை அன்னையின் விழாவை திரு அவை கொண்டாடுகின்றது. 1571ஆம் ஆண்டு துருக்கியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உண்டான போரில் ஜெபமாலை ஜெபித்ததன் விளைவாக கிறிஸ்தவர்கள் துருக்கியர்களை வெற்றி கொண்டார்கள். இதன் நினைவாக திருத்தந்தை 5ஆம் பயஸ் அவர்கள் வெற்றியின் அன்னை விழாவை திருச்சபையில் கொண்டாட அனுமதித்தார். 1573ஆம் ஆண்டு திருத்தந்தை கிரகோரி அவர்கள் இந்த திருவிழாவை திரு ஜெபமாலையின் விழா என்று கொண்டாட ஆரம்பித்தார். 1913ஆம் ஆண்டு பாத்திமாவில் காட்சி தந்த அன்னை மரியாள் தன்னை ஜெபமாலையின் அன்னை என்று அறிமுகப்படுத்தினார். அதே ஆண்டில் திருத்தந்தை 10ஆம் பயஸ் அவர்கள் இந்த விழாவை அக்டோபர் 7ஆம் தேதி கொண்டாட திரு அவைக்கு அறிவுறுத்தினார். 1960ஆம் ஆண்டு திருத்தந்தை 23ஆம் ஜான் அவர்கள் இந்த விழாவை ஜெபமாலையின் அன்னை பெருவிழா என்று பெயர் மாற்றம் செய்தார். நம் வாழ்வில் எண்ணில்லா அருள்வரங்களை பொழியும் அன்னை மரியாள் நமக்கு தந்த அரிய பொக்கிஷமாகிய ஜெபமாலையை ஜெபிப்போம். வாழ்வில் வெற்றி பெறுவோம். மரியே வாழ்க.